குட்டீஸ், கதைக்கு போகலாமா? முன்பு ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் சிறுவர்கள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கே நண்பர்களோட சேர்ந்து விளையாடுறது தான். அங்கே சூர்யா, கார்த்தின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அங்கே ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி கிடையாது. ஆனால் பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சகோதரர்கள் கூட இவ்வளோ ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு. கார்த்தி ரொம்ப புத்திசாலி, எதையுமே யோசிச்சு தான் செய்வான். ஆனால் சூர்யா தைரியமானவன், எப்பவுமே பயப்பட மாட்டான். ரெண்டு பேரும் டெய்லியும் ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஒரு நாள் ஸ்கூலில் டீச்சர் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்தாங்க. என்னென்னா, ஒரு பெரிய அறிவியல் கண்காட்சி நடக்க போகுதுன்னு. அதில் வின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ப்ரைஸ் வின் பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூர்யா சொன்னால், இந்த முறை கண்டிப்பாக நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு ப்ரைஸை வின் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஒரு கோட்டையே கட்டிட்டான். சூர்யா கார்த்திக்கிட்ட, நான் தனியாக ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அப்போ தான் என் திறமை எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னான். ஆனால் கார்த்தி மெதுவாக சூர்யா கிட்ட, நீ செஞ்சது நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும், எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னான். ஆனால் கார்த்தி அப்படி சொன்னது சூர்யாவுக்கு பிடிக்கலை. உன் உதவி ஒன்று எனக்கு வேணான்னு ரொம்ப கோபப்பட்டான். அந்த நாளில் இருந்து ரெண்டு பேரும் ஒழுங்காக பேசிக்கலை, மௌனமாகவே இருந்தாங்க. ஸ்கூலில் ப்ளே கிரவுண்டில் சூர்யா தனியாக தான் விளையாடினான். கார்த்தி மேலே கோபமாக இருந்தான். அதை பார்த்த டீச்சர் கூட கேட்டாங்க, ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தே இருப்பீங்க, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ ரெண்டு பேரும் அமைதியாகவே இருந்தாங்க, ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவங்க தெருவில் மட்டும் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்ப இருளும் அமைதியாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க பயப்பட்டாங்க, இருந்தாலும் விளக்குகளை வச்சு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் இருந்த சிறுவன் மட்டும் வீட்டுக்கு வர வழி தெரியாமல் காணாமல் போயிட்டான். எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க, என்னாச்சோ தெரியன்னு கவலைப்பட்டாங்க. கார்த்தி சூர்யா கிட்ட போய், நம்ம கோபத்தை காட்டுற நேரம் இது இல்லை, வா போய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிறுவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சூர்யா ஒத்துக்கிட்டான். டார்ச் லைட் தயார் செஞ்சாங்க. அதை எடுத்துகிட்டு போய் தேட ஆரம்பித்தாங்க. ஒரு பழைய கோயில்கிட்ட அந்த சிறுவன் அழுந்துட்டு உட்காந்துட்டு இருந்ததை சூர்யா பார்த்தான். ரெண்டு பேரும் அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டையை மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அறிவியல் போட்டியில் கலந்துக்கிட்டு ப்ரைஸும் வின் பண்ணாங்க. இப்போ புரியுதா குட்டீஸ்? ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள எப்பொழுதும் சண்டை போட்டுக்க கூடாது, சமாதானமாக நடந்துக்கணும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.